நம்ம இன்னைக்கு ஜனவரி 14க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் வெக்காபுலரி வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டினா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டன்சி டு சேஞ்ச் சடன்லி. டெண்டன்சினா என்ன? ஒரு போக்கு, அது போறபடி அது என்னவோ அந்த போக்கை தான் டெண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ டெண்டன்சி டு சேஞ்ச் சடன்லி, ஒரு சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு போக்கு, சடனா அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கு, டக்குன்னு இப்படி இப்படி, ஸோ அந்த போக்கு அதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சேஞ்ச் வரதான் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பரேட்டிவ். ஸோ இம்பரேட்டிவ்ங்கிற வேர்ட் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம எப்போதுமே பார்த்துருப்போம். இங்கிலீஷில் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இம்பரேட்டிவ்க்கான மீனிங் அப்சல்யூட்லி நெசசரி அப்படிங்கிறது தான் வந்துட்டு மீனிங். ஓகேவா? அப்சல்யூட்லி உண்மையாக நெசசரி வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சினானிம் வேர்டு வந்து அப்சல்யூட்லி நெசசரி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல். ஸோ யூனிலேட்ரல் அப்படின்னா டன் பை ஒன் சைட் வித்தவுட் கன்சல்டேஷன். ஸோ மித்த முடிவு அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டன் பை ஒன் சைட் வித்தவுட் கன்சல்டேஷன், எந்தவித கன்சல்டேஷனும் இல்லாமல் நம்மளா இது பண்ணுறது, முடிவெடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம், அதான் யூனிலேட்ரலா அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன். ஸோ போலரைசேஷன் சொல்றப்ப டிவிஷன் இன்டு ஆப்போசிங் குரூப்ஸ். போலரைசேஷன், போலார்னாலே தெரியும், துருவங்களை தான் நம்ம போலார்னு சொல்லுவோம். இப்படி நார்த் போல் சவுத் போல். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போல்ஸ், அந்த அது ஒரு துருவம் இது ஒரு துருவம், ரெண்டுத்தையும் வந்து இது சேர்க்க முடியாது வேற மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி போலரைசேஷன்னா டிவிஷன் இன்டு ஆப்போசிங் குரூப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் ஸ்லைடிங். பேக் ஸ்லைடிங்னா என்னன்னா ரிவர்சல் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆர் ரீஃபார்ம்ஸ். ஏதோ ஒரு சீர்திருத்தமோ இல்ல ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கப்ப அதோட ரிவர்ஸ் பாயிண்டா இருக்கிறது தான் பேக் ஸ்லைடிங். பேக் ஸ்லைடிங்னு சொன்ன போய் தெரியும், பின்னாடி சரிச்சு விடுறது. அப்படி நீங்க ஞாபகம் வச்சுருந்தா கூட கரெக்டா இருக்கும். ரிவர்ஸ் முன்னேறி போயிட்டு இருக்கும்போது பின் சறுக்குதல். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் ஸ்லைடிங்னா வந்துட்டு ரிவர்சல் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆர் ரீஃபார்ம்ஸ். ஓகே, தேங்க்யூ.